உயிரோடு கலந்தவள். பார்வை 6. ஈருடல் ஓருடலாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க காலிங் பெல் ட்ரெங் ட்ரெங் என அடித்தது. சசி திடுக்கென விழித்தவள் அவளின் உடலை சுந்தரின் உடல் சூழ்ந்திருக்க சுந்தரின் தூக்கத்தை கலைக்காமல் லேசாக தள்ளி படுக்க வைத்துவிட்டு எழுந்து வந்து கதவை திறந்தாள். மேடம், இந்தாங்க காஃபி கொடுங்க சார் என்று சர்வரிடமிருந்து காஃபி கப்களை வாங்கி டேபிளில் வைத்துவிட்டு கதவை சாத்தினாள் சசி. சுந்தர் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் என்று எண்ணி குளியலறை கதவை திறக்க போக அவள் கையை பிடித்து இழுத்தான் சுந்தர். என்னடி தங்கம், குளிக்க போறியா? வா, வந்து இன்னும் கொஞ்ச நேரம் படு என இழுத்து பெட்டில் படுக்க வைத்து மீண்டும் தனது காம லீலைகளை தொடர்ந்தான். என்னை விடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அப்படிலாம் உடனே விட முடியாதடி பொண்டாட்டி என்று கூறி மார்போடு அழுத்தி பிடித்து காந்தமாய் கட்டி அணைத்தான். ஏங்க, காஃபி ஆறுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குடிங்க, அந்த காஃபியை விட இந்த காஃபி தான் நல்லாயிருக்கும் என்று கூறிக்கொண்டே சசியின் உதட்டை சுந்தர் கடித்து சுவைத்தான். ஏங்க, நான் நேற்றே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்ன சசி? நம்ம கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா வந்திருந்தாருல்ல, அவர் கூட உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க. அவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாங்க? தேவராஜ் அங்கிள் தான் எங்கள் அப்பாவோட டியரஸ்ட் ஃப்ரெண்டாச்சே. அப்போ எப்படி நாங்கள் பேசாமல் இருக்கிறது? கூடவே எங்கள் மாமனாராகவும் வேற ஆயிட்டார்ல. அப்போ அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணீங்களா? சசியின் பேச்சை இடைமறித்தவன், என்ன அவனுக்கு உத கேட்குதா? உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம்தான் நீ அவரோட பொண்ணுங்கிறதே எங்களுக்கு தெரியும். ஓ சாரிங்க. சாரியா? அதெல்லாம் எதுக்கு? இப்படி ஒரு அழகான ரதியை எனக்கு மனைவியாக கொடுத்ததில் எனக்கு தான் சந்தோஷம். உங்கள் அப்பாவுக்கும் என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டார் சசி. என் கையை பிடிச்சிக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விடாத குறை தான். உலகத்தில் எந்த மூலையில் தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு கிடைக்காது. அதே மாதிரி என் பொண்ணு கிடைக்க நீங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டே பேசினார் சசி. ஒரு விதத்தில் பார்த்தாவும் நீ அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வீட்டில் சமாதானம் ஆனாங்க. நானும் அதை தானே கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், நான் அவரோட பொண்ணுன்னு. அதனால தான் என்ன அப்பா உங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு. பாரு சசி, இப்போவும் நீ தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்க. நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாலே மேக்சிமம் வீட்டில் யாருமே அதை மறுத்து பேச மாட்டாங்க. ஆரம்பத்தில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் ஆட்சேபனை இருந்தாலும் நீ தேவராஜ் அங்கிளோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுவும் சரியாயிடுச்சு. ஆனாலும் அண்ணி அவங்க சொந்தத்தில் ஒரு பொண்ணை தான் உங்களோட சின்ன மருமகன்னு அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்டையும் போய் சொல்லிகிட்டே இருந்ததோட அந்த பேச்சை இன்னும் கூட விடாமல் இழுத்து பேசிகிட்டே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சசி. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் தான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டும்னு ரொம்பவும் நம்பினாங்க. அஞ்சலியும் ஓரளவு நல்ல டைப் தான், அதாவது அண்ணியோட ரிலேட்டிவ். கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தோட நான் அவகிட்ட எப்போயுமே பேசினதில்லை சசி. அதே மாதிரி தான் அந்த பொண்ணு அஞ்சலியும். இந்த அண்ணி பாட்டுக்கு தானே கற்பனை பண்ண ஒரு விஷயத்த சொல்லி எல்லோரோட முக்கியமாக அம்மாவோட நிம்மதியை கெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆதங்கத்தில் அம்மா ஏதாவது பேசினாலும் நீ தப்பாக எடுத்துக்காதம்மா, போக போக எல்லாமே சரியாயிடும் சசி. புரியுதுங்க. அதோட பெற்றவங்களுக்கும் தங்களோட குழந்தைகள்கிட்ட ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல, அவங்க நினச்சது நடக்கலையேன்னு. அவங்க பேசுகிறதுலையும் நியாயம் இருக்குங்க என்றாள் சசி. அது சரிதான் சசி, உங்கள் அப்பா மேலே உனக்கு ஒரு கோபம் இருக்குது. என்னங்க, அவர் என்னங்க பண்ணார்? நான் கண்டிப்பாக வரதட்சணை வாங்கவே கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ வேறு வழியே இல்லாமல் உங்கள் அப்பா கொடுத்த புது வீட்டை வேற ஒரு வரதட்சணையாக வாங்க வேண்டியதாக ஆயிடுச்சு. சிரித்தபடி சொன்னாலும் கணவனின் குரலில் இருந்த லேசான வருத்தம் சசிரேகாவுக்கு
புரியவே செய்தது. நாம் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம். அந்த வீட்டை வேணும்னா நம்ம எப்பயாவது போய் தங்குற கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம் சசி. அப்புறம் நம்ம 2 பேர்த்துக்கும் ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலான நாள் வரும்போதெல்லாம் நம்ம அங்கே போய் தங்கிட்டு வரலாம், சரியா? அதுவும் சரிதான் என்றாள் புன்னகையோடு. சசியும் அன்று இரவு நடந்ததை எண்ணி மனதுக்குள்ளேயே மகிழ்ந்தாள். ஏன் சாரால இன்னும் நைட்டோட நினப்புலேருந்து இன்னும் எந்திரிக்க முடியலையா? பேசினதெல்லாம் போதும், எந்திரிங்க. இருவரும் குளித்து முடித்து ரெடியாகி மீதம் இருந்த இடங்களை பேசிக்கொண்டே சுற்றி பார்த்தனர். எப்படிங்க இப்படி உடம்ப ஸ்லிம்மாக வச்சிட்ருக்கீங்க? வீட்டில் வாக்கிங்லாம் போவீங்களா? டெய்லி காலையில் எந்திரிச்சு நாங்கள் தான் வாக்கிங் போயிடுவோம்ல. வீட்டில் எல்லாருமே உங்களை மாதிரி தான். நாங்கள் அப்பா என்ன மாதிரி தான், ஆனால் நடக்கிற தூரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ணன் வீட்டில் இருக்கிற குட்டி ஜிம்லேயே அவரோட எக்ஸசைஸை முடிச்சிருவார். அம்மா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாயங்காலம் 5 மணிக்கு வாக்கிங் கிளம்புனாங்கன்னா ஜாலியாக அவங்க கூட 1 மணி நேரம் பேசிட்டு காற்று வாங்கிட்டு அப்புறம்தான் வருவாங்க. அப்புறம் பிரீத்தி இருக்கா பாரு என்று கூறியவுடன் புன்னகையுடன் சசிரேகா தனது நாத்தனாரை பற்றி கேட்க தங்கையின் நினைவில் தானும் முகம் மலர்ந்தான் சுந்தர். அவளை பற்றி கேட்க வேண்டியதே இல்லை. அப்பப்போ டயட், எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாமே இருக்கும். ஆனால் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு 10 நாளைக்கு மேலே கண்டினியூ ஆனதே இல்லை. அதில் ஒன்றும் தப்பில்லையே. பிரீத்தி நல்லா ஸ்லிம்மாக தானே இருக்கிறா. அது சரிதான். அவள் கூட எப்பயுமே ஒரே ஜோக்காக தான் இருக்கும். இனி நீயும் வீட்டில் பார்க்க தானே போகிற. வீட்டில் நிறைய பேர் இருக்கிறதுனால ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையாங்க? ஆமாம் சசி, சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது தான் அந்த மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையே சரியாக இருக்குது. நம்ம வீட்டில் எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணுறதே நைட்டு டின்னர் சாப்பிடும்போது மட்டும்தான். அப்போ வீட்டில் விளையாட்டு பொண்ணு பிரீத்தி மட்டும்தானா? அது சரிதான். ஆனால் அவள் ஒரு புத்தக புழு. எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு உக்காந்துருவாள். அப்போ அவள் என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். அப்போ நீயும் அப்படி தானே சசி என்று சிரித்த கணவனிடம், ஆமாங்க, நான் தாங்க கிளாஸில் எப்பயுமே ஃபஸ்ட்டு வருவேன் என்றாள் சசிரேகா. மேலும் சசிரேகா தனது புகுந்த வீட்டு சொந்தங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்க, ஏன் உன்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற சசி என்றான் சுந்தர். என்னை பற்றி சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க சுந்தர். வீட்டில் கூட போட்டிக்குன்னு யாருமே இல்லை. ஒத்தையாக வளர்ந்தவன் நானும் அம்மாவும் மட்டும்தான் வீட்டில். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அம்மாவுக்கு சமையலில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் 6லேருந்து 7:30 மணி வரைக்கும் ஒரு 4 ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ் டியூஷன் எடுப்பேன். அப்புறம் நான் கிளம்புனேன்னா 9 மணிக்குள்ளே நான் டியூட்டிக்கு போய் சேர்றதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்பி வந்தேன்னா திரும்பவும் ஒரு 10 பேர் டியூஷனுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே சேர்த்து டியூஷன் எடுப்பேன். அப்புறம் டியூஷன் முடிஞ்சு சாப்பிட்டு அடுத்த நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அயன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு தூங்கினேன்னா மணி 10 ஆகிடும். இதுதாங்க என்னோடய ரொட்டீன் லைஃபாகவே இருக்குது. இவ்வளவு நாளாக எப்படி இருந்தியோ சசி, இனிமேல் எங்கள் குடும்பத்தில் நீயும் கலகலப்பாக இருக்க போகிற, கவலைப்படாதடி. சரி, இன்றைக்கி ஈவினிங் நம்ம வீட்டுக்கு போகலாமா சசி? ஆஃபீஸில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் கிளம்புனாதான் வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு போக முடியும். சசியின் கையை பிடித்து கொண்டு, என்னடி பதிலே சொல்ல மாட்டேங்கிற? இல்லைன்னா 2 நாள் இருந்துட்டு தான் போகலாமா? இல்லைங்க, நம்ம இன்றைக்கி ஈவினிங்கே நம்ம கிளம்பிடலாங்க என்றாள் சசி. அவளின் 2 கன்னங்களிலும் கை வைத்து கொண்டு, சசி, உன்னை ஆசை தீர நான் ஊட்டியை சுற்றி காமிச்சேனா தங்கம்? நான் ஆசைப்பட்டதை விட நீங்கள் வேறு லெவலில் பண்ணிட்டீங்க சுந்தர். ஐ லவ் யூ மாமா என்று சுந்தரை கட்டி அணைத்தாள் சசி. இப்படி திடீர்னு மாமான்னு சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி தங்கம். இதுக்காகவே உடனே நான் ஏதாச்சும் செஞ்சாகணும் என்று கூறி சசியை இறுக்கி அணைத்து தூக்கி கொஞ்சினான். சசியும் விடாமல் அவன் நெற்றியிலிருந்து முத்தம் கொடுக்க அவரது காதல் லீலைகள் மீண்டும் ஆரம்பமாகியது.
என்னடி பண்ணுற? இப்படி நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கிளம்பணும்னு தோணவே இல்லை சசி என்று கூறிக்கொண்டே சசியின் முந்தானையை பிடித்து இழுக்க அவளது சேலை முழுவதும் அவனுடைய கைக்குள் அடங்கியது. உடனே சுந்தரின் மார்போடு சாய்ந்து, என்னங்க விளையாட்டு இது, சரி விடுங்க கிளம்பலாம் என்று கூறி மெத்தையை சுற்றி ஓட அவனும் விடாது சசியை துரத்த இருவரும் மெத்தையின் மேல் விழுந்து இனம் புரியாத காதலை மீண்டும் தொடங்கினர். சுந்தரின் மூச்சுக்காற்று சசியின் மேல் படுவது போல மிகவும் நெருங்கி படுக்க அவளோ கண்களை வேகமாக மூடிக்கொண்டாள். அவள் முகத்தில் காற்றை ஊதியவன் அப்படியே மெதுவாக அவளது இடுப்பில் கையை வைத்து தடவினாள். அதில் சசியோ உணர்ச்சியால் துடித்தாள். என்னம்மாம்மா, இன்னைக்கு ஈவினிங் போகணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்போ தான் கிளம்புறது? எனக்கு கூட கிளம்புறதுக்கு மனசே வரலடி தங்கம். ஆனால் ஆஃபீஸில் வேலை இருக்குது, போய் பார்க்கணும்ல. அப்புறம் என்ன பண்ணுறது, கிளம்பலாம் வா என்று கூறி சசியின் கையை பிடித்து இழுத்து உடல் முழுவதும் முத்தமழை பொழிந்தான். இப்போதானே மணி 3 ஆகுது, 5 மணிக்கு கிளம்பிக்கலாம், இருடி தங்கம் என்று கூறி சசியின் கையை பிடித்து இழுத்தான். சரி வா சசி, ஒரு சின்ன ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம், ஊட்டியில் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கித்தரேன், சரியா? இருவரும் பக்கத்தில் இருந்த ஷாப்பிங் மாலுக்கு சென்று சசிக்கு பிடித்த அனைத்தையும் வாங்கினார்கள். இருவரும் கைகளை கோர்த்து கொண்டு இயற்கையின் அழகை ரசித்து கொண்டே சாலையில் நடந்து வந்தனர். இனி அடுத்த தொடரில் தொடர்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.